வீட்ட விட்டு வெளிய வந்து கல்யாணம் விபத்துல மாட்டிக்கிட்டு பறிபோன கால். சுதா சந்திரனோட கண்ணீர் கதை தெரியுமா? வாழ்க்கைக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதுவும் சினிமா இண்டஸ்ட்ரியில தன்னம்பிக்கை அதிகமாவே இருக்கணும். அப்படி தன்னம்பிக்கைக்கு பேரெடுத்த நடிகை தான் சுதா சந்திரன். விபத்து ஒண்ணுல சிக்கி கால்களை இழந்த நடிகை சுதா சந்திரன் இப்ப வரைக்கும் செயற்கை காலோட பரதநாட்டியத்துல கலக்கிக்கிட்டு இருக்காங்க. நடிகையும் பரதநாட்டிய கலைஞருமான சுதா சந்திரன் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி 1965வது வருஷம் சந்திரன் தங்கம் தம்பதிகளுக்கு மகளா பிறந்தாங்க. அம்மா பாடகியா இருந்தாலும் அவங்களுக்கு பரதநாட்டியத்தின் மேல ஈடுபாடு இருந்ததால தன்னோட மகளை ஒரு பரதநாட்டிய கலைஞராக்கி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே சுதா சந்திரனும் 3 வயசுலயே நடனத்தின் மேல ஈடுபாடு கொண்டவங்களா இருந்தாங்க. இதனால 5 வயசுலயே மும்பையில புகழ்பெற்ற கலசாடன் டான்ஸ் அகாடமியில சேர்க்கப்பட்ட சுதா சந்திரன் சிறப்பா டான்ஸ் ஆடி எல்லாரையுமே வியப்புல ஆழ்த்தினாங்க. அதுக்கு பின்னாடி தொடர்ந்து பல மேடைகள்ல ஆடி நடனத்துல புகழ் பெற்று வந்த சுதா சந்திரன் தன்னோட 15 வயசுல விபத்துல சிக்கிட்டாங்க. திருச்சியில இருக்கக்கூடிய சமயபுரம் கோயிலுக்கு குடும்பத்தோட சாமி தரிசனத்துக்காக போயிட்டு இருந்தப்போ இவங்க போன வண்டி விபத்துக்குள்ளாயிடுச்சு. இதுல சுதா சந்திரனோட கால் நொறுங்கிட்டதால அவங்களோட கால்கள் அறுவை சிகிச்சை மூலமா வெட்டி எடுக்கப்பட்டுச்சு. விபத்துக்கு பின்னாடி வாழ்க்கையே முடிஞ்சது. இனிமேல நடனமாடவே முடியாது அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த சுதா சந்திரன் செயற்கையா கால்கள் பொருத்தப்பட்டு மறுபடியும் தன்னோட தன்னம்பிக்கையால எல்லா மேடையிலயும் நடனமாடி அசத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் தெலுங்குல இவங்களோட வாழ்க்கை வரலாறு திரைப்படமா எடுக்கப்பட்டுச்சு. மயூரி அப்படிங்கிற பேர்ல எடுக்கப்பட்ட படத்துல சுதா சந்திரனே கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க. இந்த படம் எல்லா மொழிகள்லயும் டப்பிங் செய்யப்பட்டு வெளியாகி நல்ல வசூலையும் அள்ளுச்சு. அதை தொடர்ந்து நடிகையா மாறின சுதா சந்திரன் வசந்தராகம், சின்ன தம்பி பெரிய தம்பி, சின்ன பூவே மெல்ல பேசு அப்படின்னு தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சு முன்னணி நடிகை அப்படின்னு பெயர் எடுத்தாங்க சுதா சந்திரன். இவங்க சினிமாவில் பிஸியா இருந்தப்போ உதவி இயக்குனரான ரவி அப்படிங்கிறவர் கூட பழக்கம் ஏற்பட்டு அது காதலா மாறி இருக்கு. ரவி பஞ்சாபி அப்படிங்கறதால இவங்களோட காதலை பெற்றோர் ஏத்துக்கல. எவ்வளவோ சமாதானம் செஞ்சும் அவங்க ஏத்துக்கவே இல்ல. அதுக்கப்புறமா வேற வழியே இல்லாம சுதா சந்திரன் வீட்டை விட்டு வெளியேறி மும்பை சாம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்ல யாருக்கும் தெரியாம 1994வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி தொடர்ந்து நடிச்சிட்டு வரக்கூடிய சுதா சந்திரன் சினிமாவை விட சீரியல்கள்ல பட்டைய கிளப்புறாங்க. தமிழ்ல டப் செஞ்சு ஒளிபரப்பான நாகினி 1, 2ல அட்டகாசமான வில்லி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி விஜய் டிவில ஒளிபரப்பான தெய்வம் தந்த வீடு அப்படிங்கிற சீரியல்ல மாமியாரா நடிச்சிருந்தாங்க. இவங்க கடைசியா தமிழ்ல தனுஷ் தமன்னா நடிச்ச வேங்கை படத்துல நடிச்சிருந்தாங்க. விபத்தால கால்களை இழந்தப்பவும் அதை துச்சம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு தன்னோட தன்னம்பிக்கையால இப்ப வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா சுதா சந்திரன் வாழ்ந்துட்டு வராங்க.